வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஜிடேக் மைக் தான் வாங்கியிருக்கேன். இந்த மைக் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மைக் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த இதில். அதுக்கப்புறம் இந்த மைக் எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் மைக் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம மைக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மைக் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்றது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நாம் எப்படி இருக்குன்றது வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மைக் தான் நம்ம எடுத்துகிட்டு இது ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மைக் இல்லாமல் தான் நான் பேசிட்டு இருக்கேன். டிஜிடேக் மைக் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர், அதாவது 2 மைக். இதுதாங்க டிஜிடேக் மைக் வந்து 2 வந்துடும். 2 இருக்குது. நம்ம ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு இதை ஆன் பண்ணி எப்படி போனோம். இது ரிசீவர், இதில் தான் நம்ம இது பண்ணோம். இது கூட பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணி இது மொபைலில் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மைக் இந்த சவுண்டு வந்து ஸ்மூத்தாக கேட்குறதுக்கோசரம் நம்மளுக்கு இருக்குது. இது எப்படி போடணும்னா இந்த மைக் இருக்கு. இந்த இதில் வந்து இது போட்டு மைக் சரியாக போகும். இதுதான் வேண்டது. இதை மொபைலில் கனெக்ட் பண்ணணும். இது மைக்கு நம்ம இந்த இதுக்கு நம்ம ஷர்ட்டில் கூட போட்டுக்கலாம். 2 மைக்கு. மைக்குமே இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். 2 மைக்கு. இதை நம்ம ஒன்று ஆன் பண்ணியிருக்கோம், ஒன்று ஆன் பண்ணலை. நம்ம இப்போது மைக் எல்லாமே பேசினிருக்கோம். மைக்கு போட்டு பேசிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ரீன் கலர் லைட் எரியுதுங்கள, இது ஃபுல்லாக எல்லா சவுண்டும் கேட்கும். இதில் இந்த சவுண்டு நைஸாக கேட்கணுன்னா இதுக்கு ஒரு இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் இது பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ கலரில் வரும். மற்ற நைஸாக கேட்குறப்போ எந்த சவுண்டு வராது. இதில் தான் நம்ம இப்போ வந்து இதை போட்டுருவோம். இந்த மைக்கு நான் நான் என்னோடய ஷர்ட்டில் இப்படி பொருத்தியாச்சு. இப்போ இந்த மைக் இருக்குது, இன்னொரு மைக் இருக்குது. இதுதான் இப்போ இந்த இதெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்றது தெளிவாக இருக்கும். வாய்ஸ் வெண்ணெய் மாதிரி நைஸாக ஸ்மூத்தாக இருக்கும் இந்த வாய்ஸ் இப்போ வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே பட்டன் இருக்கும். இப்போ ஆன் பண்ணால் க்ரீன் லைட் வந்துடும். இந்த க்ரீன் லைட்டுக்கு வந்து இப்போது அந்த நைஸ் சவுண்டெல்லாம் கட் பண்ணோன்னா இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு இப்படி ஆயிடுத்து போதும். ப்ளூ கலரில் வந்துடும். இப்போது அந்த இறைச்சலான சவுண்டெல்லாம் வந்து நைஸாக ஸ்மூத்தாக கேட்கும் இப்போ உங்களுக்கு. இப்போ நம்ம இன்னொரு இது யூஸ் பண்ணி இது பேசலாம். ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்கும். அந்த டிஜிடேக் மைக் வந்து சூப்பரான மைக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு ஒரு பவுச்சை பார்த்தீங்களா எப்படி இருக்குது. டிஜிடேக் நாம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. க்ளீனாக ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணியிருந்த மைக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓல்டு மைக் இது. என்னோட பழைய இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி தான் இருக்குங்க. இது சார்ஜர் வந்து கம்மியாக யூஸ் ஆகுது. அதிகமாக ரொம்ப நேரம் வர மாட்டேங்குது. இது ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் 12 மணி நேரம் சார்ஜிங் இருக்கும். இதில் புதுசாக வாங்கியிருக்க டிஜிடேக் மைக். நன்றி, வணக்கம்.